நான் இததான் தேடிக்கிட்டு இருந்தேன் ராசாத்தி. பரமேஸ்வரா ஈஸ்வரா, தண்ணி எடுமா. இந்தாம்மா சத்யா, இத நம்பிக்கையோட குடி, உனக்கு எல்லாம் சரியாயிடும். குடி. எல்லாம் சரியாயிடும். சரியாம்மா? நீங்க யாரும் எனக்கு பஸ்ஸுக்கு காசு தர வேண்டாம். இந்த சந்தோஷத்துல நான் நடந்தே ஊருக்கு போயிருவேன். யாரும் செய்ய முடியாத காரியத்தை நீ செஞ்சிருக்கம்மா. நான் கொடுத்த மருந்தால உன் கருப்ப பையன் நிச்சயமா பலமாகும். உன் புருஷனுக்காக உயிரவே பணைய வச்சு கொண்டு வந்திருக்க. உன் வகுத்துல ஒரு வாரிசு உருவாகும். சீக்கிரமே உனக்கு ஒரு குழந்தை பிறக்குமா. என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு நிறைஞ்சு இருக்குமா. நல்லா இருமா. நாங்க டாக்டர். ஓகே. இந்த டெஸ்ட் எல்லாம் எப்ப பண்ணது? 5 years before பண்ணது டாக்டர். உங்களுக்கெல்லாம் ஏற்கனவே தெரிஞ்சதுதான். மறுபடியும் குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்ல. அதான் ரிப்போர்ட்ல எல்லாமே தெளிவா இருக்கே. அப்புறம் எதுக்கு எல்லாரும் வந்திருக்கீங்க? அவங்களுக்கு இப்ப மறுபடியும் கருத்தரிக்குமான்னு செக் பண்ணணும் டாக்டர். எதுக்குமா? அதான் எல்லாம் கிளியரா இருக்கே. 5 வருஷம் இல்லம்மா, 20 வருஷம் ஆனாலும் குழந்தைக்கு நோ சான்ஸ். அது இல்ல டாக்டர், குழந்தைக்காக சத்யா ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கா. அதனால தான். என்ன ட்ரீட்மெண்ட்? அது ஏதோ சாதாரண நாட்டு வைத்தியம் டாக்டர். இலைய கசக்கி குடிச்சா குழந்தை பொறுப்புன்னு ஒரு கிழவி சொன்னா. அத நம்பி சத்யாவும் குடிச்சிருக்கா. ரெடிகுலஸ். இன்னுமா இதெல்லாம் நம்புறீங்க? எனக்கு நம்பிக்கை இருக்குது டாக்டர்.
வைத்தியம் செஞ்ச பாட்டியோட வார்த்தையில பொய் இல்ல. அந்த மருந்த மனப்பூர்வமா நம்பி நான் சாப்பிட்டுக்கிறேன். தயவு செஞ்சு எனக்கு குழந்தை பிறகுற வாய்ப்பு இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க டாக்டர். சரி வாங்க, ஹோப் தி பெஸ்ட். என்ன டாக்டர், நல்ல செய்தி தானே? இதை இப்பவே சொல்ல முடியாதுமா. இன்னும் சில டெஸ்ட் எடுக்க வேண்டியது இருக்கு. சில டெஸ்ட் எழுதி கொடுக்கறேன். நீங்க டெஸ்ட் எடுத்துட்டு கொடுத்துட்டு போங்க. ரிப்போர்ட் வந்த உடனே நான் இன்ஃபார்ம் பண்றேன். சரிங்க டாக்டர். ஓகே டாக்டர். பிரபு, நாங்க வெளியில வெயிட் பண்றோம். தேங்க்யூ டாக்டர். வரோம். தேங்க்யூ. இந்த டெஸ்ட்லாம் எடுத்துட்டு வந்துருங்க. ஓகே டாக்டர். போயிட்டு வாங்க. தேங்க்ஸ். தேங்க்ஸ் ஓகே. டாக்டர். என்ன சொல்ற? இதெல்லாம் நிஜம்தானா? சரி வை, நான் பாத்துக்கிறேன். நாளைக்கு டாக்டரோட டெஸ்ட் ரிசல்ட் சத்யாக்கு சாதகமா வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்குங்க. ஏன், என்னாச்சு? யார் போன்ல? மூலிகையை வச்சு கர்ப்பம் தரிக்க வைக்க முடியுமான்னு என் ஃப்ரெண்டு கிட்ட போன் பண்ணி கேட்டேன். அதுக்கு அவ ஆமா வாய்ப்பு இருக்குன்னு சொல்றான். அப்படி ஏதாவது நடந்தா சத்யாக்கு குழந்தை பெத்துக்கிற தகுதி வந்துடும். அதுக்கப்புறம் அவளை கையிலேயே பிடிக்க முடியாது. ஆட்டம் போட ஆரம்பிச்சிடுவான். கிழவி கொடுத்த ட்ரீட்மெண்ட்ல சத்யா கண்டிப்பா சரியாகவே கூடாது. இதை எப்படியாவது தடுக்கணுங்க. அதுக்கெல்லாம் நமக்கு டைம் இல்லமா. நாளைக்கு டெஸ்ட் ரிசல்ட் வந்துரும். வரட்டும். முதல்ல வர ரிசல்ட் சத்யாக்கு சாதகமா பாதகமான்னு தெரிஞ்சாதான் நாம அடுத்த பிளான பண்ண முடியும். அதனால டாக்டர் சொல்ல போற ரிசல்ட்ட எல்லாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே நாம தெரிஞ்சுக்கணும். நாளைக்கு இவங்கெல்லாம் டாக்டர் கிட்ட போறதுக்கு முன்னாடியே நாம போய் ரிசல்ட் என்னன்னு கேட்டுருவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாங்கிறத யோசிப்போம். ஹே சத்யா, நாளைக்கு வர போற ரிசல்ட்ல ஜெயிக்கிறது நானா நீயான்னு பார்க்கலாம். பாட்டி சொன்ன மாதிரி என் வயிற்றுலயும் குழந்தை உருவாகுமா? நாளைக்கே டாக்டர் என்னாண்ட உனக்கு தாயாகிற தகுதி வந்துச்சுன்னு சொல்லணும். அப்பா, எனக்கு குழந்தை பிறகு போகுதுன்னு தெரிஞ்சா அமுல் பேபிக்கு என் மேல இருக்கிற கோவம் எல்லாம் போயிரும். அப்புறம் என் மேல ஒரே லவ் ஆயிருவா. அப்புறம் அமுல் பேபி மாதிரியே ஒரு குட்டி அமுல் பேபியை பெத்து அவ கையில குத்து, இந்தா புடி வச்சுக்கோ டேக்கிட்டு அப்படின்னு சொல்லுவேன். இதுக்கு தானே அமுல் பேபி ஆசைப்பட்டேன் அப்படின்னு கேப்பேன். அமுல் பேபி என்ன என் பெட்ல உட்காந்துருக்க? உன் பெட்டா? இனிமே அது நம்ம பெட்டா அமுல் பேபி. ஓ, உனக்கு அப்படி ஒரு ஆசை வர இருக்கா? தோ பாரு, இது ஒண்ணும் உன் பெட்டு கிடையாது. உன் பெட்டு தரதான். போய் படு. என் செல்ல அமுல் பேபி, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் அமுல் பேபி. பாத்துக்கிறேன். படு.
ஐயா தம்பி. சொல்லுங்கய்யா. ஐயோ அப்போ ஐயா ஒரு உண்மை சொல்லணுமே. உண்மையா? அப்படின்னா உண்மையா இருக்கும் அது. அதையே என்கிட்ட சொல்லணும்னு அந்த பெரியவர் நினைக்கிறாரு. என்னவா இருக்கும்? பேசாம இவகிட்டே நைஸை கேட்டு பார்ப்போம். ஏய் இங்க வா. நான் வந்து நான் ஒரு பெரியவரை பார்த்தேன். பெரியவரா? யாரு? அத நீ தான் சொல்லணும். என்கிட்ட வந்து அவரு உன்னை பத்தி ஒரு உண்மையை சொல்லணும்னு சொன்னாரு. குழந்தை இல்லாம போனதுக்கு அவர்தான் காரணம் தெரிஞ்ச அந்த குற்ற உணர்ச்சியில இன்னும் அவனால நடக்கலாம். இந்த விஷயத்தை யார்கிட்ட சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. ஐயோ, அந்த பெரியவர் அமுல் பேபியை பார்த்துட்டு போற பொழுது. ஹலோ, என்ன யோசிக்கிற? அது யாரு, என்ன உண்மை? நீ அவரை எங்க பார்த்த? அவர் உனக்கு தெரியுமா தெரியாதா? அவர் என்ன பாக்குறப்பெல்லாம் எதே சொல்ல வர்றாரு. ஆனா என்ன விஷயம் தான் புரியல. அது வந்து நம்ம மஜில குப்பால அங்க குடியிருந்தவரு. என் மேல அப்போத்துல இருந்தே பாசம். என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு அடிக்கடி என்னாண்ட அக்கறையா பேசுவாரு. அதான் உன்னை பார்த்து பேசிருப்பாரு போல. அதை விடாமல் பேபி. இல்லையே, உன்னை பத்தி ஒரு உண்மையை சொல்லணும்னு சொன்னாரு. அது என்ன உண்மை? அது வந்து அவர் என்ன சொல்லிருப்பாருன்னா, சத்யா அடிதடி ஆள் நினைக்காத, உண்மையான சத்யா பாசமானவ, ரொம்ப நல்லவ அப்படின்லாம் சொல்றதுக்கு தான் வந்திருப்பாரு. இல்லையே, இதுக்கு முன்னாடி கூட ஒரு வாட்டி அவரை ரோட்ல பார்த்தேன். அப்ப கூட நான் ஏதோ தப்பு பண்ண மாதிரி அவர் என்ன திட்டிட்டு இருந்தாரு. அமுல் பேபி, நான் எப்பவுமே ஓப்பனா தானே இருப்பா. அது உனக்கு தெரியாதா? நான் இதுக்கு உன்னாண்ட மறைய போறேன். அந்த பெரியவரு எப்பவுமே அப்படிதான். பாக்குறவங்களாண்டெல்லாம் என்னை பத்தி சொல்லினே இருப்பாரு. நீ இனிமே எங்க பார்த்தாலும் அவரை கண்டுக்காம போயிரு அமுல் பேபி. சரி, ரொம்ப டைம் ஆச்சு, நீ பார்த்து தூங்கு. சரி, பெரியவர் கண் முழிக்கட்டும். அவர்கிட்ட உண்மை என்னன்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். நல்ல வேலை, பெரியவரு முழு உண்மையும் சொல்லல. முதல்ல அவரை நேர்ல பார்த்து பேசணும். மனசு திக்கு திக்குன்னு இருக்குங்க. சத்யாக்கு குழந்தை பெத்துக்கிற தகுதியே வரக்கூடாது. டெஸ்ட் செல்ஸ் எல்லாம் எப்படி வரப்போகுதுன்னு எனக்கு தெரியலங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத. ரிசல்ட் நிச்சயமா சத்யாவுக்கு எதிராக தான் வரப்போகுது. 5 வருஷத்துக்கு முன்னாடியே சத்யாவுடைய குழந்தை ஆசைக்கு டாக்டர் நோ சொல்லிட்டாங்க. இந்த டாக்டர் அதானே சொல்ல போறாங்க. வணக்கம் டாக்டர். வாங்க டாக்டர். வணக்கம். சொல்லுங்க, என்ன விஷயம்? டாக்டர், அந்த டெஸ்ட் ரிப்போர்ட் என்னன்னு கேட்டுட்டு போலான்னு வந்தோம். ஆமா, நான் தான் உங்க எல்லாரையும் ஈவினிங் வர சொல்லிருந்தேனே. ஆமா, உங்க ஃபேமிலியில மத்தவங்க எல்லாரும் எங்க? அது சத்யா சின்ன புள்ள. டெஸ்ட் ரிசல்ட் நெகட்டிவ்னு வந்துட்டா அப்புறம் மனசு வெறுத்து அழ ஆரம்பிச்சிருவா. அதான் முன்னாடியே நாங்க கேட்டுட்டு போலான்னு வந்தோம். ஒருவேளை சத்யாக்கு கர்ப்பம் தரிக்க வாய்ப்பு இல்லைன்னா பெரியவங்க நாங்களாம் சேர்ந்து அவளை வீட்லயே சமாதானப்படுத்திடுவோம். அதுக்காக தான் நாங்க 2 பேரும் வந்தோம். சமாதானம் எல்லாம் வேண்டாங்க. சத்யாவை சந்தோஷமா இருக்க சொல்லுங்க.
என்ன டாக்டர் சொல்றீங்க? சத்யாவுக்கு அம்மா ஆகுறதுக்கான அத்தனை தகுதியும் வந்துருச்சு. அவங்க கர்ப்பப்பை முன்ன விட இப்ப ரொம்ப பலமாயிடுச்சு. அவங்க தாராளமா குழந்தை பெத்துக்கலாம். இது மெடிக்கல் மிராக்கிள். சித்த வைத்தியத்துல என்ன மருந்து கொடுத்தாங்கன்னு தெரியல, ஆனா அது பவர்ஃபுல் மருந்து. எங்க இங்கிலீஷ் ட்ரீட்மெண்ட்டையே அது தூக்கி சாப்பிட்டுருச்சுன்னா பாத்துக்கோங்களேன். இவ்ளோ சீக்கிரம் மருந்து எப்படி வேலை செஞ்சது, அவங்க எப்படி குழந்தை பெத்துக்கிறதுக்கு தகுதியானாங்க, எல்லாமே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஒரு குழந்தை இல்ல, 10 குழந்தை பெத்துக்கலாம்னு சொல்லுங்க. இதுதான் அவங்க ரிப்போர்ட்ஸ். அப்புறம் இன்னொரு விஷயம், சத்யா கிட்ட டிஸ்கரேஜ் பண்ற மாதிரி நிறைய விஷயம் பேசிட்டேன். அவங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு குழந்தை பிறக்கும்னு வாழ்த்துக்கள் சொல்லிடுவேன். ஃபோன் பண்ணி கொடுங்க. பண்ணுங்க. எங்க பேசுங்க. டாக்டர், ஃபோன் பண்ணி கொடுக்கறேன். ஆனா சத்யா கிட்ட உனக்கு குழந்தை பிறக்காதுன்னு சொல்ல முடியுமா? வாட்? என்ன சொல்றீங்க? ஆமா டாக்டர், சித்த மருந்து எந்த எஃபெக்டும் கொடுக்கல. 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலைமை தான் இப்பவும். இனி எப்பவுமே கர்ப்பம் தரிக்க வாய்ப்பு இல்லைன்னு ரிப்போர்ட்டை கொஞ்சம் மாத்தி தர முடியுமா? ஷட் அப். எதுக்கு இந்த உண்மையை நான் மறைக்கணும்? அத சொல்றதுக்கு நீங்க யாரு? இந்த விஷயத்தை நான் சத்யா கிட்ட பேசிக்கிறேன். நீங்க 2 பேரும் கிளம்புங்க. இந்த கெட்ட எண்ணத்தோட தான் வந்தீங்களா? ஒரு பொண்ணுக்கு குழந்தை பிறக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களே, நீங்களாம் மனுஷங்க தானா? தாய்மைங்கிறது எவ்வளவு அற்புதமான விஷயம். சத்யாக்கு அந்த அதிசயம் இப்ப நடக்க போகுது. அத நினைச்சு சந்தோஷப்படாம அத அழிக்க பாக்குறீங்க. நீங்க கிளம்புங்க. டாக்டர் டாக்டர் சொன்னா புரிஞ்சுக்காங்க. இது எங்க குடும்ப பிரச்சனை. சத்யா மோசமானவனு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் பிரபு அவளை 5 வருஷமா பிரிச்சு வச்சிருந்தான். சத்யா ஏதோ மந்திரம் தந்திரம்லாம் பண்ணி இப்போ பிரபுவோட ஒட்ட பாக்குறா. அதை தடுக்கிறதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். இங்க பாருங்க, உங்க குடும்ப பிரச்சனையில எனக்கு தேவையில்லை. உண்மையை மறைச்சு ரிப்போர்ட்டை மாத்தி தர என்னால முடியாது. தயவு செஞ்சு நீங்க வெளியில போங்க. டாக்டர் வாங்க. வாங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். உட்காருங்க. ஹலோ டாக்டர். உட்காருங்க. டாக்டர் ரிப்போர்ட்ஸ் வந்துருச்சா? வந்துருச்சு. கடவுளே, டாக்டர் நல்ல பதில சொல்லணும். அண்ணனோட கோவம் எல்லாம் போய் அண்ணியோட சந்தோஷமா வாழணும்.